இப்போ எல்லாருமே செயற்கை வேண்டாம் முடிவு பண்ணிட்டோம். இயற்கை நாடி தேடி அலைகிறோம். அதே மாதிரி நம்ம சருமத்திற்கும் முகப்பொலிவுக்கும் இந்த நலுங்கு மாவு எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க. ரோஸை எடுத்து நல்லா காய வச்சுருக்கோம். அது நம்ம ஸ்கின்னை நல்லா சாஃப்டாக்கும், நல்ல கலர் கொடுக்கும், நம்ம ஸ்கின்னும் நல்லா மிருதுவாகும். இப்போ நம்ம இதில் நிறையா பொருள் எல்லாமே இயற்கை பொருளாக தான் பயன்படுத்துகிறோம். வெயிலில் நல்லா காய வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம பூலாங்கிழங்கு, வசம்பு இந்த மாதிரி எடுத்துருக்கோம். அதை நல்லா வெயிலில் காய வச்சுக்கணும். அந்த பூலாங்கிழங்கு நல்ல நறுமணத்தை கொடுக்கும். நம்ம சருமம் எப்பொழுதுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்மளும் ஒரு எனர்ஜெட்டிக்காகவே இருப்போம். வசம்பு பொடி பொதுவாகவே ஒரு வசீகரத்தன்மை உடையது. அப்படி பார்க்கும்போது நம்மகிட்ட எல்லாருமே அவங்களாவே பேசுவாங்க. பெரும்பாலும் வசம்புனாலே லட்சுமி குடியிருக்கிற இடம். நம்மகிட்ட லட்சுமி கண்டிப்பாக குடியிருப்பா. இந்த வாசனை திரவியங்கள், இந்த இயற்கை பொருட்களை வச்சு நம்ம பயன்படுத்தி நல்ல ஒரு இடத்துக்கு நம்ம போகலாம். கஸ்தூரி மஞ்சள் சருமத்தில் உள்ள கரும்புள்ளி, மங்கு, திட்டு எல்லாத்தையுமே போய்க்கிறோம். ஆனால் என்ன செய்யணும்? அதை வாங்கி நல்லா காய வச்சு தூசி இல்லாமல் அதுக்கப்புறம் நம்ம அதை பயன்படுத்தணும். அதை எப்படி பயன்படுத்துகிறோன்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கடுத்து நம்ம பயன்படுத்தின எல்லா பொருளையுமே எப்பவுமே கவனமாக எடுத்துக்கணும், மிஸ் பண்ணிடக்கூடாது. அடுத்து கடலைப்பருப்பு, பாசிப்பருப்புலாம் என்ன செய்வோம்? பிறந்த குழந்தைங்களுக்கே அதை போட்டு தான் நம்ம குளிக்க வைப்போம். எந்த சோப்பு, செயற்கை பொருள் எதுவுமே பயன்படுத்த மாட்டோம். அது நல்லா சோப்பு மாதிரி நம்மளுக்கு எண்ணெய் பிசுக்கெல்லாம் போயிடும். இந்த பருப்பும் இந்த பாசி பயிரும். அப்போ அது ரெண்டையுமே நம்ம எடுத்துக்கிறோம். அதை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதை பயன்படுத்துகிறோம். அடுத்து ஆவாரம்பூ. இது பூராமே இயற்கையான பொருள் தான். இதில் எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. ஆவாரம்பூவை நல்லா வெயிலில் காய வச்சு சருகு மாதிரி ஆக்கிடணும். அப்போ தான் நல்லா மிஷினில் நம்மளுக்கு அரைச்சி வரும். அதில் தேமல், திட்டு, அரிப்பு எதுவுமே வராது. ஸ்கின்னில் இருக்க எல்லா ப்ராப்ளமே சால்வ் ஆயிடும். ஸ்கின்னில் ப்ராப்ளமே வராது நம்மளுக்கு. அதுவும் நல்ல கலர் கொடுக்கும். அடுத்து நம்ம எடுத்துக்க போகிற பொருள் பாதாம். விலை காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம ஸ்கின்னுக்கு என்ன தேவையோ அதை நம்ம எடுத்துக்கணும். நல்ல ப்ரோட்டீன்ஸ் ஆனது, நல்ல க்ளோ கொடுக்கும், நல்ல ஷைனிங்காக இருக்கும். அதை நல்லா காய வச்சுக்கணும். பாசிப்பயிரை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதுவும் நல்லா நம்மளுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். இந்த எல்லா பொருளையுமே நல்லா காய வச்சுக்கணும். இதில் பீட்ரூட்டை நம்ம வாங்கி நல்லா காய வச்சிடணும், நல்லா சீச்சிடணும். அதையும் எடுத்துக்கிறணும். எல்லா காய வச்ச பொருளையும் மறந்துடாமல், மிஸ் பண்ணிடாமல் ஒவ்வொன்றா எடுத்து கொட்டி வாளியில் ஸ்டோர் பண்ணிடணும். அடுத்து நம்ம எங்கே போகிறோம்? ஸ்டோர் பண்ணோன்னே மிஷினுக்கு தான் போகிறோம். மிஷினில் போய் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வரப்போகிறோம். இப்போ மிஷினில் போய் அரைச்சி வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்த பொருளை சூடாக இருக்கும், நல்லா ஆற வச்சிடணும். நல்லா கொட்டி ஆற வச்சுட்டு அந்த சூடெல்லாம் குறைஞ்சிடணும். அப்படியே ஸ்டோர் பண்ணால் நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு வராது. அதனால நல்லா ஆற வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அப்ளை பண்ணி நம்ம பொருளோட மகிமையை, நம்ம ஸ்கின்னு க்ளோவை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து கொஞ்சோன்னு எடுத்து போட்டு நம்மளுக்கு வீக்லி ஒன்ஸ்க்கு தான் தயிர் போடணும். மித்த நாள்லலாம் நம்ம எப்பயும் குளிக்கும் போது தண்ணி போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கி சோப்பே இல்லாமல் நல்லா உடல் முழுதும் எல்லாமே ஃபேஸ்க்கு எல்லா இடமும் போட்டுக்கலாம். சப்போஸ் நம்மளுக்கு டைமே இல்லை, நான் வேலைக்கு போகிறேன், பிஸியாக இருக்கேன் அப்படிங்கிறவங்க, போட முடியாதவங்க, தேய்ச்சி குளிக்க முடியாதவங்க வீக்லி ஒன்ஸ் தயிர் ஊற்றி நல்லா ஃபேஸ் பேக் மாதிரியோ, இல்லை கையில், காலுக்கு, எங்கெங்கே நம்ம கழுத்துக்கெல்லாம் ரொம்ப அண்டராமல் இருக்கும் அதெல்லாம் போயிடும். நல்லாயிருக்கும். நல்ல ப்ராடக்ட் உங்களுக்கு. நீங்கள் இந்த மாதிரி இயற்கை பொருளே நாடிப்போங்க. இயற்கையான பொருளோடையே நம்ம எல்லாமே செய்வோம். அப்போ தான் நம்ம ஸ்கின்னும் எப்போயுமே ஹெல்த்தாக இருக்கும், நம்ம உடலும் நறுமணத்தோடு இருக்கும், நம்மளுக்கு எந்த பக்க விளைவும் வராது. இதை வேணுங்கிறவங்க நீங்களே ரெடி பண்ணாலும் சரி, உங்களால் ரெடி பண்ண முடியாது, எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா
நம்பரை வாட்ஸ்அப்பில் பண்ணியிருக்கோம். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்களா, நம்ம கையில் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். அது எப்படி ரிசல்ட்டு தருதுன்னு, இந்த ஸ்கின்னுக்கும் எப்படி ரிசல்ட்டு தரப்போகுதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவியாச்சு. இப்போ நல்லா க்ளோ கொடுக்கும். நல்லா இந்த கையில் இருக்க கலரும் அந்த கையில் இருக்க கலரும் வித்தியாசம் நல்லா தெரியுது. இது நம்ம ஒரு 1 மினிட் 2 மினிட்க்கு இவ்வளோ ரிசல்ட்டு நம்ம டெய்லி யூஸ் பண்ணும் போது அப்போ நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். ஒன்றும் பயப்பட வேணாம். ஃபுல்லாமே இயற்கையான பொருள் தான். நம்ம குழந்தைங்களுக்கு, என் வீட்டு குழந்தைங்களுக்கும் அதை தான் பயன்படுத்துகிறோம். பிறந்த குழந்தையிலேருந்து நம்ம பயன்படுத்தலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே.